ஆன்டிநேட்டலிசம் சார். அதாவது குழந்தை பெற்றுக்க கூடாது. அவங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் அவங்களுக்கு இருக்கு. அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணா நம்ம பண்ணலாம். மற்றபடி நம்ம தனியாக தான் இருக்கணும். இப்போ இருக்கிற கல்ச்சரை வந்து நான் அகைன்ஸ்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாய்மை உணர்வு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து தப்பான விஷயமா எனக்கு படுது. ஒரு ஹிந்தி அந்த மாதிரி வேற எதனா லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு ஹிந்தி தெரியணும்? பப்ஜி அந்த மாதிரி பேட்டில் கிரவுண்ட் மொபைல்லாம் விளையாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சார் இப்போ வந்து தயவு செஞ்சு மைக்கு மேல கொடுத்துரு. லாஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏய் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் சொல்றேன், அவ்வளவுதான். எங்க அம்மா கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், பேசி பார்த்து பழகி அதுக்கப்புறம் தான் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் சார். ஆனா எதுவுமே நடைமுறைக்கு ஒத்து வராது சார். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு இல்லையா? முதல்ல இந்த பக்கத்துல இருந்து நான் லைக் டு ஸ்டார்ட் பிகாஸ் முதல்ல ஐ வாண்ட் டு நோ என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிரவா. சொல்லுங்க. வரப்போற மாப்பிள்ள பிசினஸ் தான் பண்ணணும். 9 to 5 ஜாப் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன் வந்து வெல் எஜுகேட்டட், ஒரு ME BE பண்ணியிருக்கணும். அப்புறம் தேர்ட் ஒன் வந்து லைக் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். ஃபேமிலி பேக்ரவுண்டா இருக்கணும். ஒரு 20-30 சொந்தக்காரங்க அந்த மாதிரி இல்ல, செட்டில்டு ஃபேமிலி. அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு பேர் இப்போ செட்டில்டு ஃபேமிலிங்கிறதானா? செட்டில்டு ஃபேமிலி, ஓன் ஹவுஸ், கார். கறி குழம்புல எலும்பு உன் கதையே வேணா. கிளம்பு 5 கண்டிஷன்ல முதல் கண்டிஷன் மினிமம் அட்லீஸ்ட் 1 டிகிரி படிச்சிருக்கணும். செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா பாட்டு பாடணும். ஏன் தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா? அது இல்லங்க மகனே, எனக்கு போர் அடிக்கும் போது பாட வச்சு கேட்டுருவல்ல. இல்ல பாட்டு தாலாட்டு பாடணும். தாலாட்டு பாடணும். ஆனா ஒன்னு சொல்லுங்க, சீரியஸ் கண்டிஷனே எல்லாரும் பார்த்துட்டு வேற இருக்காங்க. சல்லி பசங்களை எல்லாம் சரிக்கு சரியா சபையில கூட்டி வச்ச பாரு, நம்மள சொல்லணும். கண்டிஷன் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ரொம்ப நவீனமா இல்லாம என்னோட சேர்ந்து கொஞ்சம் கிராம கல்ச்சரோடும் இருக்கணும். நல்லா இருக்க. தனி கொடுத்தணும்ன்ற கண்டிஷன் இருக்க கூடாது. மகனே, நீ பேசுற அந்த வார்த்தைக்கு ₹1,00,000 கொடுக்கலாம்டா. கண்டிஷன் நம்பர் 5 வந்து கண்டிப்பா வந்து பொலிட்டிக்கல் தெரிஞ்சிருக்கணும். 6வது கண்டிஷன் கண்டிப்பா தமிழ் நல்லா பேச தெரியணும். கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. ஏன் கிராம கல்ச்சர் தெரியணும்? எஸ், கிராம கல்ச்சர் கண்டிப்பா தெரியணும் சார். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்றேன். சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ ஒரு மாசத்துல வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்காவது கிராம முறைப்படி என்னுடைய டவுன்ல என் வீட்டுல வந்து சமைக்கணும். எல்லாமே அம்மி வச்சு அரைச்சி அது வந்து எதிர்பார்க்கறேன். என்னோட சேர்ந்து நான் ஒரு நாள் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணும். உங்களோட சேர்ந்துனா உங்களுக்கும் அதெல்லாம் நல்லது கிடையாது தெரியும். கிராம கல்ச்சர் தெரியும். உழுகாதப்பா, புரட்டிடுவாருங்க. உங்களுக்கு அம்மி அரைக்க தெரியல, அம்மி எடுத்துட்டு வாப்பா. அம்மி இருக்குல்லப்பா, எடுத்தா. நான் குமார் அவசரப்பட்டிய முதல்ல அம்மி அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உட்காருங்க தம்பி, இது வேற மாதிரி இருக்கு. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. தண்ணியை தெளிக்க வேண்டும். பிறகு இந்த உலக்கையால் எடுத்து அடிக்க வேண்டும். உலக்காது நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். அவனை எடுத்த உடனே இது நடக்கும்னு நான் நினைக்கல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? தம்பி முக்கியமான விஷயம், அம்மியில அரைக்கிறது நல்ல விஷயம். அம்மியில அரைச்சு ஒரு சட்னி உருவாக்கணும். நீ மாதிரி ரேண்டமா அள்ளி போடுற. நீங்க லாஸ்டா டேஸ்ட் பாருங்க சார். நான் ஏன் சாப்பிடுறேன்? நீ என்ன கண்டிஷனை போட்டிருக்கலாம்னா, அம்மியில அரைக்க தெரிஞ்ச மாமியார் வேணும்னா அது கண்டிஷனை போட்டிருக்கலாம். ஒரு வரமுறை இல்லாம பேசாதடா. நேரா கேக்குறேன், உங்க பொண்ண இந்த கண்டிஷன் போற மாப்பிள்ளை குடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நான் உனக்கு என்ன பாத்துருவோம் பண்ண? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கா? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? அதாவது அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியுது, கூட இருந்து பாக்குறேன். அதோட பெனிஃபிட்லாம் தெரியுது, அதோட உழைப்பு தெரியுதா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்டா. அண்ணா ஏற்கனவே எங்க குடும்பத்தை பத்தி. என் வீட்டு அம்மிக்கல்ல ஆட்டாங்கல்ல எல்லாம் இருக்கு. நானா விருப்பப்பட்டு அதை சமைச்சனா ஓகே. என் வீட்டுல மாசத்துல ஒரு நாள் இதுல சமைச்சனா செஞ்சு கொடுத்தாங்கன்னா எனக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. இருந்தா இருந்துக்கங்க, இல்லனா விலைக்குங்கடா போங்கடா. ஓபனா பேசிட்டு போறா. இப்போ உண்மை ஒத்துக்கிட்டேன். அதுல சமைச்சு ருசிச்சு எனக்கு அந்த உணர்வு வந்ததுன்னா நான் அதை செய்வேன். நீங்க கல்யாணம் பண்ணி வரதுக்கு முன்னாடி இதுல சமைச்சா நல்லா இருக்கும், இதை நீ உணர்ந்துக்கணும், அவங்களோட விருப்பத்தை நீங்க டிசைட் பண்ணாதீங்க. சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். மேடம், இது வந்து என்னுடைய உணர்வை நீங்க பார்க்க மாட்டீங்களா? எனக்கு இது இந்த விஷயத்துல ரொம்ப நாட்டு இருக்கு, பிடிச்சிருக்கு. இவருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இறங்கி வரக்கூடாதுன்னு கேக்குறேன். சொன்னதே சொல்லு. நான் சார் இப்ப போயிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். கிராமத்துல கூட வீட்டுக்கு கிரைண்டர் வந்துச்சு, வீட்டுக்கு மிக்ஸி வந்துச்சு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுறா. எனக்கு இப்போ இங்க வந்து தான் ஒரு பாயிண்டே வந்திருக்கு. எனக்கு கிராமத்து பையனே வேண்டாம். முடிச்சு. ஏடா அநியாயத்துக்கு கிராமத்து பசங்க எல்லாரும் போட்டு தாக்கி விட்டியே. பாவம் பண்ணிட்டடா. பாவம் பண்ணிட்ட. பாவி பயலே. எனக்கு வீட்ல லவ் மேரேஜ்க்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ வந்து எனக்கு அந்த பையனை பார்த்து நானா பேசி லைக் அவங்க விசாரிக்கிறது இவங்க அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்படி தான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் லோல் பண்றாங்க. ஸோ வந்து நானா பார்த்து ஒரு 1 year 2 year பேசி பழகி அவங்க வீட்லேயும் செட் ஆகி எனக்கு செட் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.
நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற உங்க அம்மா இருக்காங்க 2 வருஷம் பழகி பார்த்துட்டா கல்யாணங்கிறாப்ல. அந்த மாதிரி பழகி பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்ல. ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே 5 இயர்ஸ் எடுக்கும். நான் எப்படி ஒரு லைஃப் பார்ட்னரை 1 மாசத்துல முடிவு பண்ண முடியும்? இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். எங்க அம்மா கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன் பேசி பார்த்து பழகி அதுக்கப்புறம் தான் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் சார். ஆனா எதுவுமே நடைமுறைக்கு ஒத்து வராது சார். உண்மை. கண்டிஷன் நம்பர் 1 ஒரு டிகிரி கண்டிப்பா படிச்சிருக்கணும். கண்டிஷன் நம்பர் 2 எனக்கு இது வரைக்கும் பார்த்த பசங்க எல்லாரும் ஃபாரின் பசங்க தான். சோ கல்யாணம் பண்ணி நீ ஊருக்கு அவங்களோட கூட்டிட்டு போயிடணும். ஆகா, 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. 3வது உன்னோட ஃபினான்ஷியல் எல்லாமே நான் தான் பொறுப்பு. பொருளாதார கண்ட்ரோல்ங்கிறது உங்க கையில இருக்கணும். என் கையில இருக்கணும். இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? டீட் அவுட்லரா இருக்கணும். ஓகே. காஸ்ட் பத்தி பேசக்கூடாது. காஸ்ட் பேசக்கூடாது. காஸ்ட் பேசக்கூடாது. இது நியாயம், இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்சவங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. நீ வந்து அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட சுத்தக்கூடாது. யார் யாவ எவ்வளோ வெட்டி பயலா இருக்கும் ஐயா. வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது. திடீர்னு வந்துட்டு ஒரு காய்ச்சல் இருக்கு, ஒரு காஃப் இருக்குன்னா அப்போ வீட்லயே நம்ம அம்மாலாம் டக்குன்னு கஷாயம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரே ஒரு நாள் என்னைக்கோ இரும போறதுக்குலாமாடா கண்டிஷன் போட சார் முடியும்? அப்படி இல்ல சார், ஒரு என்னன்னா பேசிக்கா ஒரு வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா? இப்போ வந்து குழந்தை குளிப்பாட்டுறது கூட இப்போ ஆள் வச்சிருக்காங்க. ஆமா. ஓகேங்களா, அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு பேசிக்கா ஒரு பாத் இப்போ குழந்தை எப்போதுமே அந்த வீட்டோட பெரியவங்க தான் குளிப்பாட்டுவாங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். அது அவங்க எடுத்து குளிப்பாட்ட மாட்டாங்க. அதான் சார். ஓகே சார், இன் கேஸ் அவங்க இல்லனா நான் சொல்றேன் அட்லீஸ்ட் ஒரு நீ என்ன அண்டார்டிகா போயிட போறியா கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட்டிட்டு? ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. தம்பி, குழந்தைய எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுலேருந்து தொடங்கி நார்மலா குளிப்பாட்டுறதுமே ஆரம்பத்துல வீட்டோட பெரியவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. இந்த எடுபட்ட பையன் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறாயா? ஒரு ஹிந்தி அந்த மாதிரி வேற எதனா லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எதுக்கு ஹிந்தி தெரியணும்? பப்ஜி அந்த மாதிரி பேட்டில் கிரவுண்ட் மொபைல் எல்லாம் விளையாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. எதுல வந்து அடிக்கடா? ஆக்கடா போடா. ஆக்சுவலா நீ சொல்ல வர்றது என்னன்னா, மனைவி ஆகிறதுக்கு இவ்வளவு கண்டிஷன் போற நீங்க கணவராகவே மாட்டேங்கிறீங்க. நீங்க பப்ஜி விளையாடிட்டு இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஊர் சுத்திக்கிட்டே இருப்பீங்க, உங்க பொண்டாட்டி மட்டும் பொண்டாட்டியா இருக்கணும். அது எப்படி லாஜிக்? இவன் சில்ற பையங்க. லாங்குவேஜ்னால நான் சொல்றேன், ஒரு ஹிந்தின்றது வந்துட்டு ஆனா அடே நான் பல கேட்டுக்கண்டா ஹிந்தி கத்துக்க சொல்றதுக்கு ரீசன். பப்ஜி விளையாடுறதுக்காக அந்த பொண்ணு ஹிந்தி கத்துக்கன்னு சொன்ன பாத்தியா? பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். அதாவது சார் இப்போ நீ வந்து தயவு செஞ்சு மைக்க மேல கொடுத்துரு. லாஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏய், உன்னை காப்பாத்துறதுக்காக நான் சொல்றேன், அவ்வளவுதான். உன் क्वेश्चन ஆன்சர்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. மரியாதை எங்க இருந்து ஓடிடு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து என் அம்மா கூட இருக்கணும். உங்க பாட்டி உங்க கூட இருப்பாங்க. ஆமா. செகண்ட் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணும். ஓகே. அதுல வந்து என் பேரண்ட்ஸும் கூட இருக்கணும். ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்க. கட்டாயமா ஒரு பேங்க்ல மேனேஜர் லெவல்ல தான் இருக்கணும். அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து கொஞ்சம் சொல்றதுக்கு இதுவா இருக்கு. மினிமம் 25,700 ஆவது எனக்கு போடணும் மாப்பிள்ளை வீட்ல இருந்து. அடே சின்ன கண்ணு, அட சண்டாளா டேய், அந்த புரோகிராம ஏமாத்திட்டா பழி வாங்கிட்டாடா. ஆன்டிநேட்டலிசம் சார், அதாவது குழந்தை பெற்றுக்க கூடாது. அவங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் அவங்களுக்கு இருக்கு. அவங்களோட வாழ்க்கையை அவங்க பாத்துப்பாங்க. நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணா நம்ம பண்ணலாம். மத்தபடி நம்ம தனியா தான் இருக்கணும். அப்புறம் என்ன? இவங்க சொல்றதுல யாரு கண்டிஷனா உங்களுக்கு ஒத்தே வராது, இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. எந்த கண்டிஷனை கேட்கறப்ப கடுப்பா இருக்கு? How do I tell you? குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த பொண்ணுமே அதை விரும்ப மாட்டா சார் ஆக்சுவலா. சோ அந்த கண்டிஷன்ல இருந்தாருன்னா வந்து அவருக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் சார். அம்மா, உங்கள மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? ஒரு பெண் அப்படின்றது தாய்மை உணர்வு இருக்கணும், அவங்க வந்து குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தலையில வந்து இது பண்ணி தான் வளர்த்துருக்காங்க. இப்போ எங்க அம்மா உட்பட எனக்கு தெரியும் சார். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. இப்ப இருக்கிற கல்ச்சரை வந்து நான் அகைன்ஸ்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாய்மை உணர்வு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து தப்பான விஷயமா எனக்கு படுது. கரெக்டா பேசின உடனே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல, அதாவது இருக்கணும்னு ரொம்ப பேர் வந்து அதை ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த ஃபோர்ஸ் பண்றது தப்புன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கலாம் நம்ம பொண்டாட்டி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன் இருக்கா? குழந்தை பெத்துக்கலனாலும் சமூகம் பேசுறது நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற கட்டத்துல நீங்க நிக்கலாமே தவிர குழந்தையை பெத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து நீங்க கண்டிஷன் போட முடியாது. ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்கதாயா. இவங்க திறமைக்கு நான் சாகுற வரைக்கும் அருமையா இருப்பேன். குழந்தை பெத்துக்கிறது பெத்துக்காது அவ சாய்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த தாட் வேற. ஓகே, நான் ஓகே, அது அவங்க சாய்ஸ்ன்னு சொன்னா அது வேற. கரெக்ட்பா. அப்புறம் என் மனைவிக்கு குழந்தை பெத்துக்கலாம் அவங்க யாரும் அதை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா அது வேற. கரெக்ட்பா. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னா அது பெண்ணுடைய விருப்பத்துக்குள்ள தலையிடுற மாதிரி இருக்குல்ல. நீங்க அதாவது இந்த தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒருத்தங்க தான் நான் சொல்றேனே தவிர, யாரோ ஒருத்தங்களுக்கு தாய்மை மேல ரொம்ப ஆசை இருந்து அவங்க கூட்டிட்டு வந்து தாய்மை எல்லாம் நீ வந்து ஐயே என்னது அப்படின்னு நான் சொல்றதுக்கு நான் ஆசைப்பட்டேன். அப்படியே அமைக்க தூக்கி விட்டு எறிஞ்சிருவேன் நாரப்பட. காசாமாவா?